அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அன்பின் தத்துவமாய் உண்டான ஜோதியானது லயமாய் இருக்கும் இடமே சிவ ஆலயம். அனைத்து கோடி உயிர்களையும் தன்னிலிருந்து தோற்றுவிக்கின்ற மூலக்கருவாக இருக்கக்கூடிய அருட்பெருஞ்சோதியானது சிவலிங்கத் திருமேனி என்று தன்மையில் வட்ட வடிவில் அனைத்து கோடி உலகங்களையும் தன்னுள்ளே ஈர்த்து ஆகர்ஷணம் பண்ணக்கூடிய தன்மையிலும் இருப்பதனால் இது பரபிரம்ம சிவலிங்க திருமேனி என்று சொல்லுக்கு அர்த்தமாய் இருக்கின்றது. இந்த சிவ ஆலயங்களுக்கு மற்றும் பல கோயில்களுக்கு எண்ணெய் கொடுத்து ஜோதி ஏற்றுவதற்கு இந்திய அறநிலைத்துறைக்கு பிரிட்டானிய கிறிஸ்துவ அரசாங்கம் கட்டுப்பாடு செய்திருந்தால், குடியரசு தேசமாக இந்தியா அடைந்த பிறகும் இதை நடைமுறைப்படுத்த தகுதி உள்ளதா என்பதை அறியாததே இந்திய அரசாங்கத்தின் தன்மையாக இருக்கிறது. கிறிஸ்து என்ற சொல்லுக்கு விளக்கம் தெரியாத கிறிஸ்துவர்கள் இனிமேல் இந்து சமய அறநிலைத்துறையில் பணியாற்றக்கூடாது. இப்படி கோயிலுக்கு ஜோதி ஏற்றுவதற்கு வேண்டிய எண்ணெயை தடுப்பதற்கான ஒரு ஆணை இருக்குமானால் அதை இந்த இந்து சமய அறநிலைத்துறையில் இருப்பவர்கள் அதை தடுப்பார்களானால் அவர்களுடைய வீட்டிலும் ஒளி குறைந்து போகும். இதை தடுக்கக்கூடிய எந்த அரசாங்கம் இருக்கிறதோ அந்த அரசாங்கத்தினுடைய தன்மைகளும் அதனுடைய பிரகாசத்தில் இருந்து குறைந்து போகும். இது எந்த நாடாக இருந்தாலும் சரி, இந்த பிரிட்டானிய அரசாங்கமாக இருந்தாலும் சரி, அதனுடைய வலிமையையும் சக்தியையும் இழந்து நாளடைவில் தேய்ந்துவிடும். இது சத்தியமானது. இது யாருக்கு மேலும் தனிப்பட்ட வெறுப்புலையோ காழ்ப்புணர்ச்சியிலையோ நம்ம சொல்லவில்லை. இறை வழிபாட்டிற்கு அடிப்படையான அந்த ஜோதியை தேவையான எண்ணெயை தர மறுப்பது மிகப்பெரிய பாவச் செயலாகும். தடுப்பது மிகப்பெரிய பாவச் செயலாகும். ஒரு சிவாலயத்தில் திரியை தூண்டிவிட்ட எலிக்கு மோட்சம் கிடைத்து அது அரசனான கதை உலக அழகம் அனைத்தும் அறிந்த விஷயம்தான். இதை புரிந்து கொண்டு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.